ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் பொறுமை என்கிற பண்பின் வழித்தடங்கள் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். நாம் பல்வேறு விஷயங்களுக்காக காத்திருக்கும் போது அவை நிகழ்வதற்கு நேரம் எடுக்கும் என்பதை அனுபவத்தினால் தெரிந்திருக்கின்றோம். ஆனாலும் கூட நம் முன்னால் கடினமான சூழ்நிலைகள் வரும்போது பொறுமையை இழந்து விடுகிறோம். வழக்கத்தில் மாற்றம், வேலைக்கான நேர்காணலின் முடிவு, பதவி உயர்வு, எடை குறைப்பு அல்லது பணம் கட்டும் இடத்தில் உங்களுடைய முறை வருவது என்று உண்மையில் மிகுந்த ஆர்வத்துடன் காத்திருக்கும் இடங்களில் நீங்கள் எவ்வளவு நல்லவராக நடந்து கொள்கிறீர்கள்? ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட மேலும் தொழில் வாழ்க்கையில் இன்றைய நாட்களின் வெகு சாதாரணமாக நடக்கின்ற தெரிந்த அல்லது எதிர்பாராத தாமதங்களுக்கு நீங்கள் எப்படி பதிலளிக்கிறீர்கள்? பொறுமையாக இருப்பது என்பது அகத்தின் சுய கட்டுப்பாடு அல்லது மனதை கட்டுப்படுத்துவது பற்றியது, நேரத்தை பற்றியது அல்ல. சுயம், மக்கள் மற்றும் சூழ்நிலைகள் மீதான பொறுமை நமக்குள் அதிக அன்பு, இரக்கம் மற்றும் ஏற்றுக்கொள்ளலை கொண்டு வருகிறது. நீங்கள் பொறுமையை வெளிப்படுத்தும் போது பொறுமையின்மை அல்லது எரிச்சலை உருவாக்கும் ஆற்றலால் தாழ்வாக உணராமல் சவால்களை கையாளும் சக்தி உங்களுக்கு உருவாகும். புகார் செய்வது, சூழ்நிலைகளை பற்றி மீண்டும் மீண்டும் சிந்திப்பது, பதட்டமாக இருப்பது அல்லது தன்னையும் பிறரையும் அவசரப்படுத்துவது போன்றவை தீர்வுகள் அல்ல. எளிதாக இருங்கள். காலக்கெடுவை அமைத்து தன்னையும் பிறரையும் கண்ணியத்துடன் ஒழுங்குபடுத்துங்கள். அவர்கள் தங்களால் முடிந்த அளவு சிறப்பாக செய்கிறார்கள். ஒவ்வொரு விஷயமும் அதற்கான சரியான நேரத்தில் நிகழும். காத்திருக்கும் போது மற்ற செயல்களில் கவனம் செலுத்துங்கள் அல்லது உங்களது மனதை மற்ற விஷயங்களில் ஈடுபடுத்துங்கள். இலக்கை அடைய எடுக்கும் நேரம் காரணமாக அதை கைவிடாதீர்கள். விரைவான முடிவுகளை எடுக்காதீர்கள் மற்றும் குறுக்கு வழிகளை தேடாதீர்கள். உங்களுடைய பொறுமை, மீள்தன்மை மற்றும் சகிப்புத்தன்மையை அதிகரிப்பதற்கு தினமும் தியானம் செய்யுங்கள். காத்திருக்கும் காலத்தில் நீங்கள் எவ்வளவு சரியான எண்ணங்களை உருவாக்குகிறீர்களோ அவ்வளவு காத்திருப்பது சுலபமாக இருக்கிறது. ஓம் சாந்தி.